என்னோட யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக இன்றைக்கி தான் லாங் வீடியோ போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம். எந்த கேட்டகரினாலும் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங் தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்வான் சட்னி. இது வந்து பீஸாக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது. இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நான் சப்பாத்தி அந்த மாதிரிக்கு கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் டொமேட்டோ கெச்சப். இது 1/2 லிட்டர் வெனிலா எசன்ஸ். நீங்கள் வந்து பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் இதை வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா சின்ன பாட்டில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கினா போதும். இப்போ நம்மளுக்கு அதிகமாக ரோஸ் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் ஆர்டர்ஸ் வருது, அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அது ஒன்று வாங்கிக்கிட்டேன். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு இந்த மோர்டே கம்பெனியில் உள்ள டார்க் காம்பவுண்ட் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ப்ரௌனிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோர்டே கம்பெனியில் உள்ள டார்க் காம்பவுண்ட் தான். இதை நான் கொஞ்சம் பல்காக வாங்கினீங்கன்னா 20 பீசஸ் வரும் ஒரு பாக்ஸில். ஆனால் வந்து நம்ம நார்மலாக வாங்குறதுக்கும் அந்த 20 பீசஸ் வாங்குறதுக்கும் 100 ரூபா தான் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன வரும். அதனால் நான் தேவைக்கு அப்பப்போ வாங்கிக்குவேன். இதில் வந்து ஒரு 7 or 8 பாக்கெட்ஸ் கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன். பேக்கிங் ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறதுனால நம்ம அப்பப்போ வந்து முதல் போட்டுகிட்டே தான் இருக்கணும். திங்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து கேக் கட் பண்ணுற உட்டன் நைஃப் வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து வகையான ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது எல்லாமே இங்கே கிடைக்காது நம்மளுக்கு. ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு கேக்ஸ் போடுற மாதிரி ஒவ்வொரு கலருக்கு ஆப்டாகிற மாதிரி நான் வந்துட்டு மல்டி கலரில் ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டேன். ஒரு நேரம் கிடைக்கிற ஸ்ப்ரிங்கிள்ஸ் இன்னொரு நேரம் கிடைக்காது. தேடி தேடி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல ஒன்று இருக்காது. ஆனால் இப்போ இந்த டைம் நான் கேட்குறது எல்லாமே மோஸ்ட்லி கிடைச்சிது, அல்ஹம்துலில்லாஹ். 1 பாக்ஸே 100 ருபீஸ் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த மல்டி கலர் இருக்கிற பாலும், இன்னொன்று வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து கோல்டு கலரில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடச்சிருந்தது. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் வந்து பாசி தானே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானே, இப்போ இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க, பிள்ளைங்க சாப்பிட்டா பிள்ளைங்க வயிற்றுக்குள்ளே போயிருமே அந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் பாசி கிடையாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடியது. சாப்பிட்டா இது வந்து ஒரு சுகர் பால், சுகர் வச்சு செய்யக்கூடிய ஒரு வந்து பால் டைப் தான் இது. ஸ்வீட் கேண்டி இருக்கும் இல்லையா, ஸ்வீட் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும் இதனுடைய டேஸ்ட். இதில் ஒயிட்டாக பாக்ஸ் மாதிரி குட்டியாக காட்டினேன் இல்லையா, அது வந்து ஃபாண்டன்ட். இது வந்து நம்ம மேலே வந்து ஹாப்பி பர்த்டே அதே மாதிரி எழுதி நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்காக தேவைப்படக்கூடியது. நிறைய வெரைட்டிஸில் வந்து நான் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து 2-3 டைப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இருக்கிறத வாங்கியாச்சு. நம்ம எவ்வளோ தான் அழகாக கேக் செஞ்சாலுமே கேக்குக்கு அழகு கூட்டுறது இந்த ஹாப்பி பர்த்டே டாப்பர், அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் இந்த பால்ஸ், இதெல்லாம் தான். சில பேர் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம பால், பெரிய பால் மாதிரி வைப்போம்ல, அது எடிபிள் கிடையாது. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அது சாப்பிடக்கூடியதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் பென் மாதிரி காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து எடிபிள் பென். அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம அந்த ஃபாண்டன்ட்டில் மேலே எழுதுகிறோம் இல்லையா, அது நார்மல் மார்க்கர் வச்சு நம்ம எழுதக்கூடாது. இதுக்குன்னு மார்க்கர் இருக்குது. அதனுடைய ஒரு பீஸே 80 ரூபா வரும் அந்த பென்னு. அதை வச்சு தான் நம்ம எழுதணும். சொன்னேன் இல்லையா, ஹார்ட்டின் ஷேப் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அது இது தான். சின்ன சின்ன கேக் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ப்ரௌனியில் வந்து ஹாப்பி பர்த்டே வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த குட்டி ஹாப்பி பர்த்டே டாப்பர் ஒர்க் ஆகும். இது ரொம்ப நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேக்கு மேலே வைக்கிற நம்ம கேண்டில் தான். ஒன்று வச்சாலே போதும், சீனாக மாஸாக இருக்கும். இது ரொம்ப நாள் ஆன்லைனில் கூட தேடினேன், எனக்கு அவைலபிள் இல்லை. கேக்கு மேலே யூஸ் பண்ணுற கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே இந்த தடவை கோல்டு கலர் எனக்கு கிடச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கோல்டு கலரில் எப்போண்டா அடுத்த கேக் ஆர்டர் வரும்னு இருக்கேன், வெயிட்டிங். ஈஸியாக பார்த்தீங்கன்னா சின்ன கேண்டிலும் வாங்கியாச்சு மொத்தமாக. இது மட்டுமே போதாது, இது 10ல் 1 பங்கு தான். இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு. பேக்கிங் திங்ஸ் எப்படிலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை எதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் இன்ஷால்லா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது. எல்லாம் வாங்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். அது பில்லை பார்த்தா தான் கொஞ்சம் ஷாக் ஆயிரும். இது பாதி திங்ஸுக்குள்ள பில்லு தான். இது 2 இடத்துல வாங்கினது, இன்னொரு பில்லு காணும். நேரம் என்னோட வீடியோஸ் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா, இது அவ்வளோவுமே பேக்கிங் தேவைப்படுற திங்ஸ் தான்.